எப்படி கன்சீவ் ஆனேன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஏஜ் வந்து 31 ஏஜில் தான் நான் கன்சீவ் ஆனேன். 29ல் மேரேஜ் ஆச்சு. இப்போது 32 வந்து வரப்போ தான் எனக்கு பேபி இருந்தாங்க. எப்படி என்னெல்லாம் பண்ணேன்றது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். 2 இயர்ஸ் மேரேஜ் ஆகிடுச்சு. நான் 1.5 வருஷம் தான் வந்து நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 6 மந்த் ட்ரை பண்ணல ஃபஸ்ட்டு. ஸோ 1.5 வருஷம் ட்ரை பண்ணியுமே நம்ம பேபியும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போனோம். ஹாஸ்பிட்டல் போனப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் போத் 2 பேருக்குமே எடுத்தோம் ப்ளட் டெஸ்ட்டு. அது அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் செம டெஸ்ட் எடுத்தோம். எனக்கும் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்தோம், பிளாக் டெஸ்ட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இடையில என்ன பண்ணோன்னா, நான் ஆடிப்புறத்துக்கு கோவிலில் வளையல் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வீட்டில் வந்து வளைகாப்பு மாதிரி அம்மனுக்கு பண்ணேன். வளைகாப்பு மாதிரி அம்மனுக்கு பண்ணேன். ஸோ எனக்கும் அப்போ வந்து யூடியூப் பார்த்து தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வந்து மலைவேம்பு சாப்பிட்டேன். நார்மலாக ஒரு வேம்பு மலைவேம்புன்னு சொல்லி எனக்கு அப்போ கிடைக்காதனால சரியாக தெரியாது எனக்கு எது மலைவேம்புன்னு. நார்மல் வேம்பு சாப்பிட்டேன். அப்போல்லாம் செட் ஆகலை. மலைவேம்பு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து வாக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். வாக்கிங் வந்து டெய்லியும் வந்து ஹாஃப் அன் ஹவர் மார்னிங் ஹாஃப் அன் ஹவர் ஈவினிங் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி நான் யூடியூப்பில் யோகா அது மாதிரியும் நான் பண்ணிகிட்ருந்தேன். யோகா வந்து டெய்லியுமே அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வீட்லேயே நல்லா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எவ்வளோ ஒர்க் பண்ண எக்ஸசைஸ் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ யோகா பண்ண முடியும், அதுவும் ஒரு 20 மினிட்ஸ் தான் பண்ணுவேன் நான் டெய்லி. ஆனால் டெய்லியுமே 20 மினிட்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 4 to 5 மந்த்துக்குள்ளே தான் நான் எல்லாமே பண்ணேன். ரொம்ப கண்டினியூஸாக பண்ணேன்னா 1 மந்த்து தான் பண்ணேன். அது வந்து அப்போ 4 to 5 மந்த் வந்து கண்டினியூஸாக பண்ணல, டெய்லி பண்ணலை. அப்பப்போ தோன்றப்போ பண்ணிகிட்ருந்தேன், வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே தான் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருந்தேன். டெய்லியுமே ரெகுலர் ஆக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கருவேப்பிலையை அரைச்சி வந்து வெறுமனே வெறும் வயிற்றில் காலையில் ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி அப்படியே தண்ணி போட்டு முழுங்கிட்டுருந்தேன். மலைவேம்பு 1 மந்த்து தான் சாப்பிட்டேன். அந்த மந்த்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ இதை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணல. இதை தவிர நான் வேறு எதுவுமே ட்ரை பண்ணலை. இதெல்லாம் தான் பண்ணினேன் A to Z வந்து நான் கன்சீவ் ஆகிறதுக்காக. ஸோ நீங்களும் ஏதாவது உங்களுக்கு இதில் தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள்.